ஏய் எப்பா விஷ்ணு 4 கணக்கு இங்கே முடிக்காரு. உலக நாடே இவனுக்கு ஆட்சி நடத்தி நாசம் பண்ண பேகலை இப்போ கடைசி அத்தியாயத்தில் முடிக்காரு. சரியா? இதுதான் நீ சூட்டிப்பாக இருக்கணும். இவன் எங்கே போகிறானோ எலுமிச்சம்பழம் எரிஞ்சிக்கிட்டே போவான், அந்த கோடான் வீசி போட்டுக்கிட்டே போவான். இவன் செஞ்ச தப்பு இவனாக அழியணும். அதுதான் கணக்கு. பூமியே தண்டனை கொடுக்கும். இவர் மிதிப்பார். எங்கெங்கே அரசியல்வாதி 10,000 கோடி எல்லாம் பார்க்குறவன் பூரா தொலைஞ்சி போவான், நாசமாக போயிடுவான். அவ்வளோதான், முடிச்சிட்டாரு. புரியுதா? கோடு என்ன கோடு தெரியுமா? ரோடு போட்டு பாழாக்கியிருக்கான். ஒன்று இந்த பிரதமர் ட்ரெயின் எங்கெல்லாம் அதிகமாக போட்டு பூரா விடிய பூமி அதர விட்டுருக்கான். இவனுக்கே அந்த தண்டனை இவனே வாங்கி அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக மடிஞ்சு போகணும். எப்பா குடும்பமே கோடு போடுற அளவுக்கு சுற்றி கட்டிட்டார். என்ன கட்டு? எலுமிச்சம்பழம் கனியை வச்சு குடும்பமே கோடு போட்டாச்சு. அரசியல்வாதிக்கு உடம்பு பூரா கோடு போட்டார் அவன் குடும்பத்துக்கு. அப்போ அந்த ஸ்டேஜில் என்னென்ன அடி நடக்கும் அதிலே மடிஞ்சு போயிடணும். கணக்கு அவ்வளோதான். அவன் தப்பக்கூடாது. அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி உலக நாடு அது வேறு மாதிரி போயிடும். அது அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு கணக்கு. இருந்தாலும் எல்லா பிரதமரும் உலக நாடே முடிக்கணும்ல. இவனை முடித்து கோடு போட்டாச்சுன்னா இவன் போய் எல்லா நாட்டுக்கும் குளிக்கு அந்தந்த நாட்டுக்கு எல்லாம் எப்படி கோடு போட்டு போயிடும். கொரோனா தொட்டு எல்லா நாட்டுக்கும் வந்துச்சா அதை மாதிரி இந்த கொரோனா போவோம். கை குலுக்கிற கோடு போடுற கொரோனா உலக நாடே போவோம். கொரோனா கோடு போடுற கொரோனா உலக நாடே பிரதமர் மோடி விட போகிறான். கோடு போட்டோன்னே எல்லா நாடும் கோடு ரோடு பிளந்து உள்ளே போயிடும். அதான் முடிஞ்சு வச்சு கணக்கு. முக்கால் சத்தியம்.